நான்வெஜ்ஜு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இல்லை. அவ்வளோ நல்லது இல்லைன்னா சாப்பிட்றாங்க, அதுக்கான பலன் வந்துட்டு 20% கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ரசமணி வந்து அணியும் பொழுது உங்களோட நாடி நரம்புகள் அத்தனையும் வந்துட்டு வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரி, அந்த வைப்ரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட அறிவாற்றலை வந்து அதிகப்படுத்துது, உங்களோட சிந்தனையை வந்துட்டு அதிகப்படுத்துது. சரிங்களா? பாசிட்டிவான சிந்தனையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ கொடுக்கும் பொழுது வேறு வழி இல்லை, நான் நான்வெஜ் சாப்பிட்றேன்னு சொல்லும் பொழுது உங்கள் மனசில் வந்து அது கொடுக்க வேண்டியது என்னென்னா, நான்வெஜ் சாப்பிட வேணுமா சாப்பிட வேண்டாமான்றது அந்த ரசமணியை உங்கள் அறிவுக்கு வந்து கொடுத்துரும். எது சரியோ அந்த ரசமணி உங்களுக்கு அறிவு கொடுத்துரும். நீ ரசமணி சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிட்ணுன்றதுக்காக நீ ரசமணி கட்டினீங்கன்னா நீ நான்வெஜ் சாப்பிடுவீங்க, விருப்பம் இல்லாமல் சாப்பிடுவீங்க. மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருக்கும், ஆனாலும் சாப்பிடுவீங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா அது சாப்பிடணுன்னே வாங்கியிருக்கீங்கன்னா அது சாப்பிடுவீங்க. இல்லை, என்னோடய அறிவாற்றலை நான் வளர்த்துக்கணும், என் ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ்ஜை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு நல்லது இல்லைன்ட்டு உங்களோட அறிவுக்கு ஞானத்துக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதை வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அதை விருப்பத்தோடு சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதை விருப்பமாக ஏற்றுக்கிட்டு சாப்பிடுவாங்க. சரிங்களா? நான்வெஜ் இந்த மடியை போட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்றது அவ்வளோ சிறப்பெல்லாம் கிடையாது. சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதாகலாம்.